அம்முக்கு வந்து ஸ்கூல் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "யாழினி வா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மு வந்து கிளம்பட்டும்." அப்படிங்கிற மாரி வந்து விஜய் வந்து சொல்றாங்க. இன்னொரு சைடு, "அப்பா நான் வந்து போகல. எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் லீவ் போட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லவும், அவங்க தாத்தாவும், "சரி ஓகே. அரை நாள் தானே இன்னைக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் போட்டுக்கிறட்டும் அம்மு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. யாழினிய வந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே வந்து காவேரி வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறாங்க. எல்லாருக்குமே பாய் சொல்றாங்க. "இன்னும் யாழினி வரலையா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "இன்னும் வரல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. பாய் சொல்லாட்டா அவ வந்து கோச்சுப்பாளே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லவும், "அதெல்லாம் ஒன்றும் இல்ல. கோச்சுக்க மாட்டா." அப்படி மாரி சொல்லவும், "யாழினி வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "அம்மு நீங்க வந்து கூட்டிட்டு வந்திருந்தா இப்படியே வந்து ஸ்கூலுக்கு வந்து காவேரியோட அனுப்பியிருக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி வந்து சாரதாம்மா வந்து சொல்றாங்க. "இல்ல அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ரொம்ப டயர்டா இருக்கு." அப்படின்னு சொன்னா. "அதனால இன்னைக்கு ஒரு நாள் வந்து லீவ் போட்டுக்கலாம்." அப்படி சொல்லிட்டு அவள வந்து ஸ்கூலுக்கு வந்து விட வேணான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லவும், "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி வந்து காவேரி வந்து கேட்குறாங்க. இல்ல 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாண்டதுனால அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும் போல." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "சரி ஓகே நல்லா பார்த்துக்கங்க." அப்படிங்கிற மாரி வந்து ஃபீல் பண்ணி காவேரி வந்து சொல்றாங்க. நம்ம காவேரி வந்து விஜய பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கவே இல்ல. விஜயும் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. இன்னொரு சைடு வந்து நம்ம அம்மு வந்து தாத்தாட்ட போய் கேட்குறாங்க. "தாத்தா நான் ஒண்ணு வந்து கேட்பேன். நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், கேளுடா." அப்படிங்கிற மாரி வந்து தாத்தா வந்து சொல்றாங்க. எனக்கும் "யாழினிக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "என்ன சந்தேகம் உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அவங்க சித்தியும் மாரி இருக்காங்களே எப்படி அப்படிங்கிற மாரி வந்து கேட்கவும், தாத்தாக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. அ உலகத்தில வந்து 7 பேர் இருப்பாங்கல்ல, அதில ஒருத்தவங்க தான் அவங்க அப்பா வந்து சொல்லி சமாளிச்சிடுறாரு. அந்த டைமில பார்த்து ஒரு ஃபோன் வந்துடுது. "சரி ஓகே நீ வந்து ரூமுக்கு போ. நான் அப்புறமா சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், நேரா வந்து ராதா அம்மாட்ட வந்து வந்துடுறாங்க. "எனக்கு ஒரு சந்தேகம். தாத்தா ஒழுங்கா சொல்லல. நீங்க தான் சொல்லணும் பாட்டி." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லவும், "சொல்லு." அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. எங்க அம்மாவும் ஒரே மாரி இருக்காங்களே எப்படி? அப்படிங்கிற மாரி வந்து துருவி துருவி கேட்கவும், ராதாவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. 2 பேருமே ஒண்ணு தான். நான் அவங்கள்ட்ட வந்து மறைச்சிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நீ வந்து வயித்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து அவங்க வந்து சுயநிலை வந்து மறந்து இப்ப இருக்காங்க." அப்படிங்கிற மாரி வந்து எல்லா உண்மையுமே வந்து சொல்றாங்க.